நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. இந்த நிர்வாக வருஷம், பைனான்சியல் இயர், நிதி ஆண்டு, பைனான்சியல் இயர். இந்த 7 மாதத்தில் எத்தனை பேருக்கு தெரியுமா வேலை கொடுத்தாங்க? எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? மொத்தம் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் வேலை. வெறும் 10 நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை கொடுத்திருக்கிறாங்க திமுக. இன்னொரு 5 மாதம் இருக்கு. இந்த 5 மாதத்துல எவ்வளவு நாள் கொடுக்க போறாங்க? இன்னொரு 9 நாள் கொடுப்போம். ஆக 150 நாட்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம்னு சத்தியம் பண்ண ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு 10 நாளைக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இன்னொரு 6 மாதம், 5 மாதத்துல 20 நாள் மொத்தத்தில். இதுதான் திமுக, இதுதான் திமுக. இதோ ஒரு புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன், ஆவணம், விடியல் எங்கேன்னு ஒரு ஆவணம். விடியல் எங்கேனா இதுல திமுக உங்களுக்கு கொடுத்த சத்தியம் 505 சத்தியங்களை கொடுத்தார்கள். 505 வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு திமுக. அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 505 வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? வரவே கூடாது, வரவே கூடாது. ஏமாத்துக்காரங்க, பித்தலாட்டம், ஃபார்ஜரி, 420 இவங்கள மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரங்க யாரும் இருக்க முடியாது. நீங்களும் நம்பி ஓட்டு போட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தை கொடுப்போம், நீட்டு தேர்வை நாங்க ஒரே வாரத்தில் நாங்க ஒழிப்போம், 5 லட்சம் அரசு வேலைகளை புதுசா உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை புதுசா உருவாக்குவோம், இப்படி எல்லாம் மாசம் மாசம் கரண்ட் பில் கணக்கு எடுப்போம். இப்படி எல்லாம் உங்களை ஏமாத்தி நீங்களும் ஓட்டு போட்டு நம்பினீங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வச்சாங்க பாரு ஆப்பு. அரசு ஊழியர்கள் வரிஞ்சு கட்டிட்டு நீங்க போய் ஓட்டு போட்டீங்க திமுக. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய நாமம். நிச்சயமா கிடைக்க போறது இல்லை பழைய ஓய்வூதியம். இதுல தான் நான் எழுதியிருக்கேன். எல்லாமே தெளிவா இந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்கு. விடியல் எங்கே? விடியல் வர போறது கிடையாது. விடியல் உங்களுக்கு இன்னும் 6 மாசம் வர போறது கிடையாது. ஏன்? அவங்களுக்கு தெரியாது, எண்ணமும் கிடையாது. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66. எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. 100க்கு 13, 100 மார்க்குக்கு 13 மார்க் தான் திமுக எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்தா ஃபெயில் ஆயிடும். 35 மார்க் தான் பாஸ். 13 மார்க். எத்தனை மார்க் எடுத்து திமுக? வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர தகுதி இருக்கா அவங்களுக்கு? இல்ல. அதான் நான் சொல்றேன், ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் ஃபெயில் ஆயிட்டாரு, திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர முடியுமா? வர விடுவீங்களா? விடவே கூடாது, விடவே கூடாது.